சவுண்ட் கேமரா ஆக்ஷன். இந்த படம் வந்து ஒரு வல்லினம் அப்படின்ற படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து இந்த படம் வந்து இருக்கணும். ஒரு யூத்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு விஷயம் தான் இந்த படம். ஏன்னா எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து ஒரு யூத் அப்படின்னாவே ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து பேக்ரவுண்டை வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த வல்லினம் படம். இது வந்து ஒரு ஈரம் கிளாஸாக இருந்துச்சுன்னா வந்து இது கிளாஸ் அண்ட் மாஸ் ஒரு படமாக இருக்கும். ஒரு பக்கா வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் வித் ரசனையோடு சொல்லியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நகுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு டெடிகேட்டிவ், ரொம்ப ஒரு பேஷனேட் அப்படின்ற ஒரு ஃபிகர் அப்படின்னு நான் சொல்லலாம். எல்லாத்தையுமே வந்து ஷூட்டிங் முதல் நாளாக இருக்கட்டும், டைலாக் வந்து வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டெடிகேட்டிவ். ஏன்னா படத்தில் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக வந்து ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதிகம் வந்து ரொம்ப திறமையாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பங்கினை கொடுக்கும், வெற்றியில் வந்து பெரிய பங்கினை கொடுக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். நகுல் தமன் என்ன மீன் பண்ணி தான் வந்து நான் அந்த பேக்ரவுண்டில் வந்து பாய்ஸ் பேண்ட் அப்படின்னு நோட் பண்ண வச்சேன். நகுல் அப்படின்போது இப்போ சொல்லும்போது எல்லாருமே வந்து கேட்டாங்க, எதுக்குனால வந்து நகுல் வந்து சூஸ் பண்ணிங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பேஸ்கெட் பால் ஒரு பிளேயர், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட கதை, எனக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபயர் உள்ள ஒரு ஆள் வந்து ஆர்டிஸ்ட்டாக அந்த படத்தில் நடித்தா தான் வந்து டசன்ட் மேட்டர் வந்து அவர் வந்து பிளேயராக இருக்கணும்னு எனக்கு கிடையாது. ஆனால் அந்த எனர்ஜி, அந்த பேஷன், அந்த இது ஸ்பார்க் வேணும் எனக்கு. அவங்களோட உடம்புலையாக இருக்கட்டும், ஹைஸ்லையாக இருக்கட்டும், எனக்கு வந்து வேணும் அப்படின்றது நான் எதிர்பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ஃபிகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் வந்து எனக்கு நகுல். எந்த விதத்தில் அப்படின்னு நகுல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே சொன்னாங்க, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவரோட ரியல் கேரக்டர் பார்த்திங்கனாலும் சரி, படத்தில் இருக்கிறதும் ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர என்தோ பண்ணார், பயங்கர இதாக பண்ணார். எனக்கு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, சார் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து முன்னாடியே வந்து நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க, நகுல் அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டீங்க, ஈரம் படத்தில் வந்து ஆதி எப்படி டோட்டலாக மாற்றின மாதிரி. என்னென்னா அந்த மாற்றுறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து என்னென்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்தர் ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றி வந்து அப்படியே வந்து ப்ராப்பர் ப்ராடக்டாக வந்து கொடுக்கவே முடியாது. எதிலிருந்து அந்த ப்ராடக்டை வெளில கொண்டு வர முடியும்னா அதுலேருந்து ஒரு ஸ்டஃப் இருக்கணும். ஒரு நல்ல வந்து என்துவான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆக்டர்லேருந்து என்னால் ஈஸியாக எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை மட்டும், ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி அது இருக்குது, அதில் இருக்கிறது சில விஷயங்கள் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அந்த விஷயந்தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் நகுல். ஏன்னா நான் பாய்ஸில் இருக்கும்போது சரி, அவர் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது சரி, அவரோட சின்ன சின்ன உண்மையான கோவங்கள், மற்றதை பற்றி அவர் பேசும்போது வந்து உண்மையான கோவங்கள், உண்மையான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த விஷயங்களை வந்து நான் படத்தில் கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ஒரு சட்டிலாக பண்ணால் போதும் அப்படின்ட்டு நினச்சேன். அதில் கிடைச்ச ஒரு நகுல் தான் வந்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது. இந்த படத்தில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பிளேயராக பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஏன்னா நான் கோச்சுக்கிட்ட எல்லாத்துலேயும் போகும்போது அந்த பேஸ்கெட் பாலுக்குன்னு அந்த ஆர்டிஸ்ட்லாம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பேஸ்கெட் பால் கோச்சிக்கிட்ட போகும்போது எல்லாருமே சொன்னாங்க, ஏன்னா பேஸ்கெட் பால் வந்து ரொம்ப டஃப்பு, மெயின் வந்து அந்த ட்ரிப்ளிங் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு 1 வீக் ஆயிரும், ஒரு 2 வீக்ஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு 3 months ஆயிரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உண்மையில் பயந்தேன், இப்படி வச்சுட்டு நம்ம எப்படி ஷூட்டிங் போகிறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு டே வந்து நகுலும் வந்து அச்சோ எனக்கு தெரியல ஜி, எப்படி பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை ஃபஸ்ட்டு டேவே வந்து அந்த 2 daysலேயே வந்து அந்த ட்ரிப்ளிங் வந்து பால் வந்து ட்ரிப்ளிங் பண்ணிட்டே இருப்பாங்க, பேசிக் திங்கு, ஃபண்டமெண்டல், அது அவ்வளோ கேட்சாக ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணிட்டாரு. அந்த ஒரு விஷயமே வந்து கண்டிப்பாக வந்து கோச்சுக்கும் கான்ஃபிடென்ட் வந்துச்சு, எனக்கும் வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதாவது கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து சீக்கிரம் ஷூட்டிங் போயிடலாம், கண்டிப்பாக வந்து நீ வந்து பயப்படவே தேவையில்லை, பேஸ்கெட் பால் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தூக்கி போட்டலாம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப டெடிகேட்டிவ். எப்படி நான் டெடிகேட்டிவ் வந்து எப்படி லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, திடீர்னு வந்து இந்த இத்தனை நாள் ஷூட்டிங்கில் வந்து 2-3 நாள் லேட்டாக வந்திருக்காரு. நான் பர்டிகுலராக ரீசன்ஸ் இருக்கும் அவர் லேட்டாக வந்திருக்கு, பட் அந்த வர்றதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு கோவம் இருக்கும். நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா எனக்கு ஜஸ்ட் வந்து லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி, அதுக்கு ரீசன் சொல்லுவார். பட் அதை மீறி வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நகுல்கிட்ட வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கும் சரி, அவரோட ப்ரொஃபஷனுக்கும் சரி கொடுக்குற அந்த டெடிக்கேஷன் இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பாக வந்து அன்பிலீவபிள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதுதான், ஏன்னா ஒரு டைரக்டருக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து லைஃப்பில் வந்து தேவையில்லை. என்னென்னா
ஒரு ஆக்டர் வந்து அவன் நினச்சத ஒரு விஷயத்த வந்து நடிக்கும்போது சரி, அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுக்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து நகுல் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொன்னால் சரி, வேறு என்ன நகுலை பற்றி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால், எப்போவுமே வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் வந்து முட்டிக்கும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டைரக்டருக்கும் முட்டிக்கும் அப்படின். நான் இப்போது வந்து ரீசனாக சொல்கிறேன், என்ன வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து மேடைக்காக வந்து ஒரு போய் பேசுகிறீங்களா, இல்லை வந்து சரி எல்லா ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசி ஆகணும், ப்ரொடியூசரை பற்றி பேசி ஆகணும், எல்லா டெக்னீஷியனை பற்றி பேசி ஆகணும், என்ன தான் சண்டை இருந்தாலும் வந்து பேசணும் அப்படின்னு தான் நகுல் இந்த படத்துக்கு கொடுத்துருக்க உழைப்பும் சரி, நான் வந்து நகுல்கிட்டருந்து வாங்கின ஒரு விதமும் சரி, கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நகுல் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நான் கண்டிப்பாக நகுல் வச்சு நான் படம் பண்ணுவேன். அதுதான் வந்து அவர் கொடுத்துருக்க எஃபர்ட், பேஷன் எல்லாமே சரி. நகுலை கூப்பிட்றேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறான்னு தெரியல.